ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் கோவில் தான். இந்த கோவில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு திருவாரூர் ரோடு, அதாவது நாச்சியார் கோவிலுக்கு முன்னாடி அழகாபுத்தூர்ங்கிற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் இருப்பாரு. அவரை படிகாசுநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முருகர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரத்துல இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு முருகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம படிகாசுநாதரான சிவலிங்கத்தை போய் வழிபட்டுட்டு அடுத்ததான் அம்பாளை பார்ப்போம். இதுல என்னன்னா நம்ம கர்ம வினைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஏன் படிகாசுநாதர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா நாயனார் அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப தன்னுடைய மக்களுடைய துன்பத்தெல்லாம் தீர்க்கறதுக்காக சிவபெருமானிடம் தவம் இருந்தாருங்களாம். பயங்கரமா வேண்டிட்டு இருந்ததுனால சிவபெருமாள் அவரோட வேண்டுதலை பார்த்துட்டு அவர் அந்த மக்களோட துன்பத்தை போக்க அவரோட மக்களுக்கு படிகாசு கொடுத்தாருங்களாம். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாணயம் கொடுத்தாருங்களாம். அதனால அதுக்கு படிகாசுநாதருங்கிற பேர் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இந்த கோவிலை விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா வரும்.